பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அனுதினமும் எங்களை கண்ணீர்மணி போல் பாதுகாத்து நடத்துகின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய பரிசுத்த ஓய்வு நாளை காண செய்து பரிசுத்தத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கவும், சிறு பிள்ளைகளுக்காக பிரார்த்தனைகளை ஏறெடுக்கவும், பரிசுத்த திருவிருந்திலே நாங்கள் ஐக்கியப்படவும் ஆண்டவர்களது கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையில் தேவ கிறிஸ்தவன் எங்களோடு கூட கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முன்பவனி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 633, இருபச்சாண்டு கீதம் 176, பாமாலை 237, இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார், மார்பு சேர்த்தனைக்கு பயம் நீக்குவார். ஆராதனை கீதங்கள் 633, இருபச்சாண்டு கீதம் 176, பாமாலை 237.
பரிசுத்த ஆவியினை உள்ளதால் எங்கள் இருவருக்கும் சிந்தனைகள் சுத்தம் பண்ணியது எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு
எங்களை உமக்கு உகந்த குழந்தைகளாக வளர்த்து எங்களுக்கு அழுத்தாலும் எங்கள் திருமணத்தில் சிறு குழந்தைகளுக்காக நடைபெற்று வருகின்ற ஞாயிறு பாடசாலை நன்மை பெரு சிறுவர் முகாம் குற்றால சிறுவர் முகாம் பாலர் பண்டிகை ஆகிய சிறுவர் ஊழியர்களை ஆசிரியரையும் பாலமேசலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கின்றோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிறுவ பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்பது. பாடம் முடிந்தது. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்கிறோம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமைப்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமிலே இறந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரர்களின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறை யாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதல்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படித்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பது இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி.
பரிசுத்த விவாக அறிக்கை தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரை திருமணம் குளத்து குடியிருப்பு சேகரம் தங்கையாபுரம் சபையை சேர்ந்த திரு எட்வின் சாமுவேல் அவர்களின் குமாரர் ஜோயல் பாண்டராஜ் அவர்களும் திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலம் திருச்சி கிறிஸ்துவ ஆலயத்தை சேர்ந்த திரு சாமுவேல் அவர்களின் குமாரதி எஸ்தர் அவர்களும் பரிசுத்த விவாகம் செய்ய போவதார்கள் என அறிவிக்கிறேன். இவருடைய பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது ஒன்றென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக என்னிடத்தில் தெரியப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. பரிசுத்த விவாக நிலைமையில இணைக்க இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக அமர்ந்த வண்ணமாக தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று எண்ணி ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து மனுக்குலத்தை ஆண்டவர் விரும்பியடைய செய்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் பரிசுத்த விவாக நிலைமையிலே பரிசுத்த ஆலயத்திலே இணைக்க இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கணவன் மனைவியுமாக ஒருமைத்து வாழவும் ஒன்றுபட்டு வாழவும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாரும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த திருமணத்திற்காக ஆண்டவர் கொடுத்த நல்ல மேலான கிருபைகளுக்காக பெற்றோர்கள் எடுத்த நல் முயற்சிகளுக்காக பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அருமையான பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இருமண வீட்டாரை அர்ப்பணிக்கிறோம். திருமணத்தின் தேவைகள் பிரயாணப்படுகிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சிறுபிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. பிள்ளைகள் கர்த்தர் அருளும் சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:3. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. சத்தியவசனம் யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பிள்ளைகள் கர்த்தர் அருளும் சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும்
நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பாடநேராக ஆசிரியப்படுகிறது. சபையின் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையில் வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை முன்னிரவு ஜெபமாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை முன்னிரவு ஜெபமாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறும் முன்னிரவு ஜெபத்தை நமது சபையை சேர்ந்த பேரு அவர்கள் குடும்பத்தினர் தாங்கள் முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதில் தேவ செய்தி என்பவர் செல்வராஜ் ஆசிரியர் அவர்கள். திருமண்டல பெருமன்றத்தின் சபை பிரதிநிதிகளை தெரிந்தெடுக்கும் விண்ணப்ப படிவத்தை சேகர அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு வருகிற 14ஆம் தேதிக்குள்ளாக வியாழக்கிழமைக்குள்ளாக சேகர குருவானவரிடம் நிரப்பி சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விண்ணப்ப படிவத்தோடு திடப்படுத்தல் சான்றிதழ் இணைத்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். திருமண்டல பெருமன்றத்தின் சபை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் விண்ணப்ப படிவத்தை சேகர அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு அதை வருகின்ற 14ஆம் தேதிக்குள்ளாக நிரப்பி சேகர குருவானவரிடம் சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். விண்ணப்ப படிவத்தோடு திடப்படுத்தல் சான்றிதழை இணைத்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெறும் முன்னரவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகின்றவர்கள் சபை ஊழியர் அல்லது சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் ஞாயிறு நமது சபையில் சுவிசேஷ ஊழியமாக அனுசரிக்கப்படுகிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் ஞாயிறு சுவிசேஷ ஊழியமாக அனுசரிக்கப்படுகிறது. அதற்காக 5 வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வாகனம் ஒழுங்கின் தேவை 6,250 ரூபாய். வாகனத்திற்கு மற்றும் சுவிசேஷ ஊழியத்திற்கு செலவுகளுக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியர் அல்லது சபையின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளுக்கான குற்றால சிறுவர் முகாம் குற்றாலம் பாக்காளி நிலையத்து இந்த மாதம் இறுதியில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான தேதி வருகின்ற வாரங்களில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு நமது சபையை சேர்ந்த இஸ்ரவேல் அவர்களது நினைவு நாள் ஜெப கூட்டம் லீலா அவர்களது இல்லத்தில் வைத்து நடைபெறும். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு இஸ்ரவேல் அவர்களது நினைவு நாள் ஜெப கூட்டம் லீலா அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்த பிறகு இரவு ஆராதனை முடிந்த பிறகு சபை மக்கள் யாவரும் அப்படியே ஆலய வளாகத்தில் நின்று ஜெப கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் கொடுக்கப்பட்டுள்ள கவர் காணிக்கைகள் சோஸ்திர காணிக்கைகளை படைக்கின்ற பிள்ளைகள் காணிக்கை பாடல் படிக்கின்ற பொழுது ஆலயம் ஆட்ட முன்பாக வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கவர் காணிக்கைகள் மற்றும் சோஸ்திர காணிக்கைகள் படைக்கின்ற பிள்ளைகள் காணிக்கை பாடல் படிக்கின்ற பொழுது ஆலயம் ஆட்ட முன்பாக வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்றவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். வருகின்ற நாட்களில் பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்கள் 10ஆம் தேதி ஜே ஜெனிஸ்டன் புஷ்பராஜ் சன் ஆஃப் ஜான்சன் தூத்துக்குடி, டி கோயில் பிச்சர் சன் ஆஃப் தாசன் அங்கேயாபுரம், ஜே அருள்தாஸ் சாமுவேல் சன் ஆஃப் எஸ் அல்பர்ட் பெங்களூர். 11ஆம் தேதி ஏ தனசெல்வி வைஃப் ஆஃப் ஜி அல்பர்ட் திருவள்ளூர், ஜே பவுலன் ஜெயபிருபா வைஃப் ஆஃப் எஸ் எல்வின் பெங்களூர். 12ஆம் தேதி ஏ ஜெவின் பால் சன் ஆஃப் எஸ் எல்வின் பெங்களூர், வி செல்வன் சன் ஆஃப் எம் வேதம் அங்கேயாபுரம். 14ஆம் தேதி சி பெல்சியா வைஃப் ஆஃப் எஸ் கிறிஸ்டோபர் ஈரோடு. 16ஆம் தேதி ஜே பென்சி வைஃப் ஆஃப் எஸ் ஜெகசிங் வேலூர், ஏ தேவி செல்லம் வைஃப் ஆஃப் எஸ் ஆல்பர்ட் தங்கையாபுரம். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசிரிக்கின்றார்கள். திருமண நாளை ஆசிரிக்கின்றவர்கள் 15ஆம் தேதி கே பிரின்ஸ்
மற்றும் மணிமேகலை அவர்கள் வருகின்ற நாள் 15ஆம் தேதி தங்களது திருமண நாளை ஆசிரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்பொழுது பாடகர் கூட ஒரு சிறப்பு கவி ஒன்றை பாடுவார்கள். இதைத் தொடர்ந்து சேகர குருவானவர் அவர்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். Amen.
கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே பாடல் ஞாயிறு சிறப்பு திருவிருந்து ஆராதனையிலே பங்கு கொள்வதாக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கின்றேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக என்று அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பிள்ளைகள் கர்த்தர் அருளும் சுதந்திரம். தியான வசனம் சங்கீதம் 127 4வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அமர்ந்த வனமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நன்றி நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாள் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து சிறு பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகள் ஆசீர்வாதங்களுக்காக, சிறு பிள்ளைகள் எதிர்காலங்களுக்காக, வருங்காலங்களுக்காக ஜெபிக்க இந்த ஆராதனையில் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவானவர் சிறுவராக இருந்தபோது ஞானத்திலே மனிதனுடைய தயவிலே ஆண்டவர் வளர்ந்து வருகிறது போல எங்கள் திருச்சபை சார்ந்த பிள்ளைகளும் ஆண்டவரை மனித தயவிலே ஞானத்திலே வளர்ந்த பிறகு ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமாயிருங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவனும் ஒரு தகப்பனாரும் குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். தகப்பனார் அன்றாட தினம் வேலை வாய்ப்புகளுக்கு சென்று வருவது உண்டு. ஒரு நாள் இந்த சிறுவனும் தன் தகப்பனோடு கூட நீங்கள் செய்கின்ற வேலை வாய்ப்புகளுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த சிறுவனும் கடந்து விடுகிறான். மாலை நேரத்தில் தகப்பனும் மகனுமாக தன்னுடைய இல்லத்திற்கு திரும்ப வேண்டும். இருவருமாக கடந்து வருகிறார்கள். ஒரு ஆபத்தான ஒரு சாலையை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சிறுவனை தன்னுடைய தகப்பனார் கைகளில் பிடித்து வைத்திருக்கிறார். சிறு வயதுன்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க? விளையாடிட்டே வருவாங்க, அப்படிதானே? அது வந்து அதே போல அப்படி ஆபத்தான ஒரு சாலை, அந்த சாலையை கடக்க வேண்டும். அப்பொழுது தன் தகப்பனார் தன் மகனிடத்திலே சொல்கிறார், இது ஆபத்தான சாலை, அதை கடக்கும் போது அமைதலாக என்னோடு கூட கடந்து வா என்று சொல்லி சொல்கிறார். ஆனால் சிறுவன் மறுபடியுமாக அதனுடைய தகப்பனுடைய கரங்களில் பிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட விளையாடி கொண்டே இருக்கிறார். கடினமாக முயற்சி எடுக்கப்பட்டு அந்த சாலையை அந்த சிறுவனும் தகப்பனும் கடந்து வந்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த தகப்பன் தன் மகனிடத்திலே கேட்கிறார், மிகவும் ஆபத்தான ஒரு சாலை, போக்குவரத்து மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், நீ ஏன் இப்படி விளையாடி கொண்டிருக்கிறாய்? நான் சொன்ன வார்த்தைகளுக்கு உன்னால் கீழ்ப்படிய முடியாதா என்று சொல்லி தன் தகப்பன் கூறுகிறார். அப்பொழுது அந்த சிறுவன் தன் தகப்பனிடத்திலே கூறுகிறார், என்னுடைய கைகளை பிடித்தவர் என்னுடைய தகப்பன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்திலே தன்னுடைய அன்பை செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எதற்காக இந்த சிறு கதையை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், சிறு வயது முதல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசித்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கரம் பிடித்து நடத்தியிருக்கிறார். ஆபத்தான பல்வேறு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்தாலும் எப்படி அந்த தகப்பன் தன் மகன் மீது அன்பு கூர்ந்து அவனை அழைத்து சென்றாரோ அதுபோல ஆண்டவர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறார்? வழி நடத்தியிருக்கிறார். இவ்வளமாக ஆண்டவர் சிறு குழந்தைகளாக பிறந்து வளர்க்கப்பட்டு இந்த திருச்சபையிலே பெரியவர்களாக வளர்ந்தவர்கள் தான் நாம் அனைவரும், அப்படிதானே? இன்னைக்கு பாடல் ஞாயிறுனா சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நாம எல்லாரும் ஒரு காலத்தில் யாரு? சிறுவர்கள் தான். அப்போ நம் அனைவருக்கும் இது ஏற்ற ஒரு வசனமாக, இது சிறுகதையாக என்ன செஞ்சிருக்கும், அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன், அப்படிதானே? இன்னைக்கு சிறு வயதுல மட்டும்தான் நமக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவையா? இல்ல, அப்படிதானே? மரண பரியந்தமும் நமக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவை. வாலிபர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரங்களை பிடித்து நடத்தினாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? வழியில வேலை செய்கின்ற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல நல்ல ஞானத்தோடு கூட என்ன செய்ய முடியும்? கடக்க முடியும். அப்படி ஆண்டவர் இந்த புதிய நாள்ல இந்த பாடல் ஞாயிறு சிறப்பு ஆராதனையில சிறு பிள்ளைகளாக, வாலிபர்களாக, பெரியவர்களாக வந்திருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் நினைச்சுவார், கரம் பிடித்து நடத்துவார். அன்பானவர் நம்ம வேதத்துல பார்க்கும்போது இயேசுவானவர் ஒரு இடத்துல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரசங்கிச்சுட்டு இருக்கிறார். அந்த
அன்றைய காலகட்டத்தில் இயேசுவானவர் மலை பகுதியில, வனாந்தரமான பகுதியில தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார். அப்போ ஒரு பகுதியில மிகவும் வனாந்தரமான இடம் தான் என்னது இருக்காது, ஆகாரங்கள் இருக்காது, தண்ணீர் இருக்காது, போதுமான வசதிகள்லாம் என்ன செய்யாது இருக்காது. இப்படி இயேசுவானவர் வந்து ஒரு வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு சிறுவன் என்ன செய்யறான் இருக்கான். அந்த சிறுவன் இடத்துல தன்னுடைய பெற்றோர்கள் வந்து அவன் சாப்பிடுவதற்கு 5 அப்பமும் 2 மீனே என்ன செஞ்சாங்க கொடுத்து விடுறாங்க. எதுக்கு கொடுத்து விடுறாங்க? அது வனாந்தரமான இடம். அங்க தன் பிள்ளை வந்து பசியா இருப்பான். பசியை என்ன செய்யணும்? நம்ம ஆற்றணும். அவனுக்கு வேண்டிய ஆதாரத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த சிறுவனும் என்ன செய்யறான்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அது சாயங்காலமான வேலையாகிறது, வனாந்தரமான இடம். மற்ற ஜனங்கள் எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்கும்? வயிறு பசி உண்டாயிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்திரேயான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு? இந்த சிறுவனிடத்துல, உன்னிடத்துல இருக்கிறத நீ என்ன செய் கொடு. இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 5000. அதுக்கு மேற்பட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதை ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் என்ன செய்வார்? பகிர்ந்து கொடுப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆகாரம் கொடுத்து பள்ளிகளுக்கு அனுப்புறோம். இப்போ ஒரு ஆப்பிள் பழம் கட் பண்ணி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம் கொடுக்கிறோம்னு வைங்களேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருக்கும் கொடுக்காத, நீ ஒரு தேவை என்ன செஞ்சு தெரியாம எடுத்து சாப்பிடு சொல்றோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம், அப்படிதானே? யாரா இருந்தாலும் சொல்லுவோம். சரி, பேரிச்சம்பழம் ஒரு 3 பீஸ் கொடுத்து விடுறீங்கன்னு வைங்களேன். என்ன சொல்லுவீங்க? உனக்கு இருக்கிறது எத்தனை? 3. அந்த 3 எத்தனை பேருக்கு கொடு அப்படி சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? பரவாயில்ல, சேகமா தலையாடுறீங்களா? அப்படிதானே? நம்ம நினைச்சு உனக்கு கொடுக்கப்பட்டது 3 பேரிச்சம்பழம். அந்த 3ஐயும் என்ன செய்? பிரேக் டைம்ல, இடைவேளையில யாருக்கும் தெரியாம நீ என்ன செஞ்சிரு சாப்பிட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, இந்த தாய் வந்து அவன் கொடுக்கப்பட்டது எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். இதை கொடுத்து விடுறாங்க. அந்த சிறுவனிடத்துல அந்திரேயா கேட்டதும் தனக்கு 3 அப்பமும் 1 மீனை எடுத்துட்டு கொடுத்தாரா? கொடுக்கல. இந்த சிறுவன் பாருங்க 5 அப்பத்தை 2 மீனை செய்யறான் கொடுக்கிறான். இதுதான் ஒரு நல்ல தாய் தகப்பனுடைய வளர்ப்பு, அப்படிதானே? இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம்? எனக்கே 2 தான் இருக்கு, அதுல 1 கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, சரி அசனத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டு வரீங்க. சாப்பாடு வாங்குவீங்களா? வாங்குவோம், அப்படிதானே? ஒரு குத்துச்சட்டி நிறைய நம்ம என்ன செய்யறோம்? குழம்பு வாங்கிட்டு வரோம். எத்தனை நாள் வச்சு சாப்பிடுவோம்? குறைஞ்சது 5 நாள் வச்சு சாப்பிடுவோம் தானே, இல்லையா? ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடுவோமா? அசனம் வாங்கலாம். சரி, அப்படி சாப்பிடணும். இப்ப யாராவது வந்து பக்கத்து வீட்டுல, எங்க நீங்க அசனத்துக்கு போனீங்கன்னா, எங்க வீட்டுல விருந்துக்கு ஆள் வந்திருக்காங்க, கொஞ்சம் குழம்பு தான் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இடையே நான் போனேன், அசனத்துல எனக்கு குழம்பு சொல்லுங்க கிடைக்கல, அல்லது கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு, என்னுடைய கணவர் நானும் என்ன செஞ்சோம்? சாப்பிட்டோம்னு சொல்லி என்ன செய்வோம்? போய் சொல்லுவோம், அப்படின்னா இல்லன்னு வைங்களேன். வீட்டுல அங்க 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருவர் சாப்பிட மாதிரி நம்ம எவ்வளவு கொடுப்போம்? கொஞ்சோன்னு கொடுப்போம். தனக்கு போகதான் தான தர்மம் எல்லாம், அப்படிதானே? அப்படி இருக்கக்கூடாது. இங்க இந்த சிறுவனை பாருங்க, தன்னிடத்தில் இருந்தது எத்தனை? 5 அப்பம் 2 மீன். எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? கொடுக்கிறான். ஆண்டவர் பாருங்க அந்த சிறுவனுடைய உள்ளத்தை என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. 5000 ஜனங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் திருப்தி அடைய செய்கிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை போல பிறகு என்ன செய்யணும்? நேசிக்கணும். இன்னைக்கு அந்த சிறுவனுடைய உள்ளத்தை போல எத்தனை பேரிடத்துல இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டா அனைவரிடத்துல என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. நானா இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பேன்? எனக்கு தந்ததே 5 அப்பம் 2 மீன், அதுலயும் 5ஐயும் 2ஐயும் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு என்ன செஞ்சிருப்பேன்? கொடுத்திருப்போம். அப்படிதான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சிறுவன் பாருங்க எல்லாருமே என்ன செய்யலாம்? கொடுக்கிறான். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சிறு பிள்ளைகளா இருக்கும் போதே அந்த சிறு பிள்ளைகளிடத்துல அவர்கள் என்ன செய்யணும்? மற்றவர்கள் உதவி செய்யணும், கொடுக்கணும். மற்றவர்கள் கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கிணற்றுல நீர் இருக்கு, அது இறக்கிதான் ஊரும். நினைக்க, அதாவது இறக்காமே போட்டீங்கன்னா அது அப்படிதான் என்ன செய்யும்? இருக்கும். ஒருபோதும் என்ன செய்யாது? ஊராது. அது போல நீங்க இன்னைக்கு ஆலயத்திற்கு அல்லது திருச்சபை பணிகளுக்கு நீங்க கொடுக்கதான் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த சிறுவன் கொடுத்தா 5000 மேற்பட்ட ஜனங்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நீங்க சிறு பிள்ளைகளிடத்துல கொடுக்க சொல்லி நீங்க ஊக்கப்படுத்தி வளர்க்கும் போது அந்த
ஆண்டவர் அவர்களை உருவாக்குவார். 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகளை என்ன செய்வார், பயன்படுத்துவார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படியே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். இன்னைக்கு வேதத்துல ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், நன்கு அறிந்திருக்கோம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மிகவும் முதிர்ந்த வயதை என்ன செய்றார், அடைகிறார். இன்னைக்கு யாராவது வந்து உங்களுக்கு கற்பத்தின் கனியை 80 வயசுக்கு பிறகு ஆண்டவன் கொடுப்பாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? யாருமே என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். ஆனா இந்த ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னது வாக்குத்தத்தத்தின்படி அவர் என்ன செய்றாரு, விசுவாசிக்கிறாரு. ஆண்டவர் 99 வயதில் அவனுக்கு நினைவுபடுத்துறாரு. 100 வயசுல ஆண்டவர் என்ன செய்றாரு, அவனுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை கொடுக்கிறாரு. அந்த ஒரே குழந்தையும் ஆண்டவர் எனக்காக என்ன செய்யும், பலி செலுத்த என்ன செய்கிறாரு சொல்ற. இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்றாரு, எல்லாவற்றையும் செய்கிறார். இதற்கான எல்லாவற்றையும் யார் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறாரு, விசுவாசம் வைக்கிறாரு. உன் பிள்ளை மீது நீ என்ன செய்யாத, கைகளை போடாதுன்னு சொல்லி நினைச்சாரு சொல்றாரு. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி அவனுடைய சந்ததி ஆண்டவர் எப்படி பெருக பண்ணார், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆண்டவர் என்ன செஞ்சார், பெருகப்பட்டார். அப்ப நீங்க சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்காக, ஊழியர்களுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் அனைவரையும் ஆண்டவர் என்ன செய்வார், பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். வேதத்துல சாமுவேல் சொல்லக்கூடிய ஒரு மகனை குறித்து பார்க்கும்போது, சாமுவேல் யாருடைய மகன், அன்னாருடைய மகன். அப்படிதானே? இந்த சாமுவேல் பாருங்க, சாமுவேல் என்பதற்கு தேவனால் கேட்கப்பட்டவன் என்று என்னது பொருள், அர்த்தம். அப்படின்னா இந்த 12 வயசுல இந்த சாமுவேலை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து விடுறாங்க, ஆலயத்துல விடுறாங்க. இவன் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறான் சொல்லுங்க, தூக்கம் வந்தோம். சரி, கர்த்தருக்கு முன்பாக சாமுவேல் என்ன செய்யறாரு, பணிவிடை செய்யறாரு. அப்படிதானே? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆலயத்துல வந்து ஒரு அசன பண்டிகை நடக்கு, ஏதாவது வேலை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா எத்தனை பெற்றோர்கள் அனுப்புவோம், அது பொறுப்பாளர்கள் என்ன செஞ்சிருவாங்க, பார்த்துக்கிடுவாங்க. அதற்கான ஆள் பார்த்துக்கிடுவாங்க. கோயில் குட்டியா இருக்காரு, அவர் என்ன செஞ்சு விடுவாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். ஆனா இந்த சாமுவேல் பாருங்க, 12 வயது நிரம்பிய ஒரு சிறுவனா இருக்கிறான். இவன் வந்து கர்த்தருக்கு என்ன செய்யறான், பணிவிடை செய்கிறான். அது மட்டுமல்ல, நன்மை தீமை அறியத்தக்க வாலிபனாக அவன் என்ன செய்யறான், வளர்றான். வளர்வது மட்டுமல்ல, கர்த்தர் இந்த வளரக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார்னு சொல்லி என்ன செய்யுது, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாமுவேல் குறித்து பார்க்கும்போது, பெரியவனாக வளர்ந்த ஒரு காலகட்டத்துல சவுல் தாவீதுன்னு சொல்லக்கூடிய 2 பேர் உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த சவுல் தாவீது இவர்கள ராஜாக்களாக அபிஷேகம் என்ற பொறுப்பு ஆண்டவர் யாருடைய கையில தான் கொடுத்தாரு, இந்த சாமுவேலுடைய கரங்களில தான் கொடுத்தாரு. ஏன் ஆண்டவருக்கு சாமுவேலுடைய கரங்களில கொடுக்கிறார்னா, அவன் சிறு வயது முதல் எங்கே வளரப்படுறான், ஆலயத்துல வளரப்படுறான். தன் எஜமானுக்கும் தனக்கு மேல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் ஆண்டவருக்கும் அவன் என்ன செய்யறான், பணிவிடை செய்ததுனால 2 தேசத்து ராஜாவே அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்றார், கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இவன் ஒரு ஆசாரியனா இருக்கிறாரு, தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, நியாயாதிபதியாகவும் என்ன செய்றார் இருக்கிறார். இருந்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்றார், உயர்த்துகிறார். அப்ப நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியர்களுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, எப்படி இந்த சாமுவேலை சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு ஆண்டவர் உயர்த்தினாரோ, அதுபோல நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஏன் இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் கடந்து வந்துச்சுன்னா, இந்த ஏலிக்கு வந்து பாருங்க, கண் தெரியல. அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல யாருக்காவது கண் தெரியலன்னு வைங்கள, வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் நம்ம என்ன செய்வோம், சட்டம் கண்டாம அமைதியை என்ன செய்வோம், உள்ளேயோ வெளியேயோ ஓடி போயிருவோம். அதாவது கண்ணு தெரியாத ஒருத்தங்க யாராவது உதவி செய்ய இருக்கீங்களான்னு கேட்டாலும், எனக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு என்னதாயிட்டு நேரம் ஆயிட்டு, உங்களுக்கு உதவி செய்யணுமான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், கடந்து போயிருவோம். சில கண் பார்வையற்றவங்க, செவித்திறனற்றவங்க எல்லாம் நம்ம என்ன செய்வோம், கிண்டல் கேள்விலாம் பேசுவோம். அப்படிதானே? செவட்டைன்னு சொல்லுவோம். சொல்றோமா சொல்றது இல்லையா? யாருக்காவது ஒருத்தருக்கு கூப்பிட்டு காது கேட்கலன்னு வைங்களேன், உடனே நம்ம என்ன சொல்றோம், செவடை காது கேட்காத மாதிரி போனா பாரு, இல்ல ஏமாட்டல மழை பெஞ்ச மாதிரி நிற்காம அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லும். ஆனா இந்த சாமுவேல் பாருங்க, தன்னுடைய மேல இருக்கக்கூடிய ஏலிக்கு வந்து கண் பார்வை இல்லை, இருந்தாலும் அவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்றார், கீழ்ப்படுகிறாரு. இதனால சாமுவேல் என்ன செய்றார், உயர்த்தப்படுகிறார். இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா என்ன செய்யப்படல, காணப்படவில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் எல்லாம் பாவ மனநிலைமையில என்ன செய்றாங்க, வாழ்றாங்க. ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்ததுனால தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன செய்றாங்க, வழி விலகி போயிடுறாங்க. ஆனா இந்த சாமுவேல் பாருங்க, கண் பார்வையே இல்லாத ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் என்ன செய்றாரு, கீழ்ப்படினாரு. ஆண்டவருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறாரு. கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறாரு. ஆண்டவர் இது நிமித்தமாக ஒரு ஆசாரியனா, தீர்க்கதரிசியா, நியாயாதிபதியா ஆண்டவர் யார் உயர்த்துறாரு? சாமுவேலை உயர்த்தினாரா, ஏலியினுடைய பிள்ளைகளை உயர்த்தினாரா? சாமுவேல் ஆண்டவர் என்ன செய்றார், உயர்த்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில சிறு பிள்ளைகளிடத்துல பெற்றோர்களாகிய நம்ம பிள்ளைகளுக்கு என்னதை கற்றுக் கொடுக்கணும்? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை சிறு வயதில் என்ன செய்யணும், உண்டாக்கணும். 5 விளையாடுது 50 என்ன செய்யாது, விளையாது. அப்ப சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யாருடைய கருத்துல தான் இருக்கு, நம்மளுடைய கருத்துல இருக்கு. இப்போ ஒரு சிறு பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் வைங்களேன், யாரெல்லாம் வருவீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஞானஸ்நானம் கொடுக்கிறோம், யாரெல்லாம் வருவீங்க? பெற்றோர், ஞான பெற்றோர், சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க எல்லாரையும் நம்ம என்ன செய்வோம், கூப்பிடுவோம். அப்படிதானே? ஞான பெற்றோருடைய கடமை என்ன? கதை சொல்லி கொடுக்கிறதா, முட்டாயை கொடுக்கிறதா? என்ன பொறுப்பு ஞான பெற்றோர்களுக்கு? என்ன பொறுப்பு? அதாவது வேத வசனத்துல கூறப்பட்டிருக்கிற வேத வசனத்தை சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். பரமனுக்கு ஜெபம், கர்த்தருடைய ஜெபத்தை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். விசுவாச பிரமாணத்தை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த 10 கட்டளைகளை என்ன செய்யணும், சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது யாருடைய கடமைன்னா, ஞான பெற்றோருடைய கடமை. பெற்றோருடைய கடமை என்ன தெரியாது அப்படியா? நம்முடைய பெற்றோர்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம்? அன்பா, பயபக்தியா, கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்ன செய்யணும், வளர்ப்போம். அப்படின்னா இன்னைக்கு ஒரு நம்மளுடைய பிள்ளை வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு பென்சில் எடுத்து வரான். அந்த பென்சில் வந்து அழகா இருக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க? அழகா இருக்குடா, உனக்கு வச்சுக்க, நாளைக்கு வரும்போது தங்கச்சிக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்பதான் அந்த பிள்ளை என்ன செய்யும், திருந்தும். எடுத்து வர்றது அழகா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு பென்சில் இருக்கும், நாளைக்கு பெரிய பெரிய திருட்டில் என்ன செய்யும், பிள்ளைங்க நிற்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கருத்தோடு கூட போதிக்கணும். செய்யறது தவறுனா நம்ம என்ன செய்யணும், கண்டிக்கணும். இது வந்து பெற்றோருடைய பொறுப்பு. 3வது ஒருவருடைய கருத்துல ஆண்டவர் சிறு பிள்ளைகளுடைய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். யாருடைய கைகளை கொடுத்திருக்கிறாரு? ஆசிரியருடைய கருத்துல. அப்படின்னா அதாவது ஒரு வகுப்புல ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு 10 மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த 10 மாணவனும் தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிற ஒரே ஆள் யாரு? ஆசிரியர் தான். அப்படின்னா 10 மாணவனும் சமுதாயத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறது யாருதான்? ஆசிரியர் தான். எந்த ஆசிரியர் தான் நினைப்பாங்களா இந்த 9 பேர் பாஸ் ஆகணும், ஒருத்தர் மட்டும் எப்படியாவது ஃபெயில் ஆகணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஏன் நினைக்க மாட்டாங்க? ஒரு பக்கம் 10 பேர் பாஸ் பண்ணா அவங்களுக்கு நல்ல இது கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்குமா, ஒரு மன நிறைவு கிடைக்கும். அப்படின்னா நம்ம கற்றுக் கொடுத்தோம், இந்த 10 மாணவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அது ஒருத்தர் ஃபெயில் ஆனா கூட அவங்களுடைய உள்ளம் இருக்கும், துக்கமா இருக்கும். அப்படி ஆசிரியர்களுடைய பொறுப்பு வந்து அந்த சிறு பிள்ளைகள் 5 வயதுல இருந்தே உருவாக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், கொடுத்துக்கிறார். இப்படி பெற்றோர், ஞான பெற்றோர், ஆசிரியர்களுடைய கரங்கள்ல தான் என்னது, சிறு பிள்ளைகளுடைய வருங்காலங்கள் இருக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எதை போதிக்கிறோமோ இல்லையோ ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும், சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ இந்த சாமுவேலை போல ஆசாரியனாக, தீர்க்கதரிசியா, நியாயாதிபதியா என்ன செய்வாங்க, உருவாகுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வேதத்தில் இருந்து இந்த சிறுவர்களை குறித்து சிறுவர்களோடு கூட நம் பெற்றோர்களாகிய நடக்கக்கூடிய பணிகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது குழந்தைகளை பாராட்டுங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 19:14 வசனம். இங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளை நம்ம என்ன செய்யணுமா, பாராட்டணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார், எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு மாணவன் வந்து ஸ்கூலுக்கு போறான், ஏதாவது ஒரு பாடத்திட்டங்கள்ல ஃபெயிலு அல்லது ஒரு 2-3 பாடத்திட்டத்துல ஃபெயில் வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளைங்களை கூமுட்டன்போம், இல்லைன்னா மக்குன்னு சொல்லுவோம், மண்டையில எனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லி என்ன செய்யணும் சொல்றோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, சிறு பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணுமா, பாராட்டுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. சிறு பிள்ளைகள் வந்து
பாராட்டுதலை மிகவும் என்ன செய்வாங்க, எதிர்பார்ப்பாங்க. வெற்றியோ தோல்வியோ அந்த பிள்ளைகளை நாம ஊக்கப்படுத்தும் போது, பாராட்டும் போது, அந்த பிள்ளைகள் தவறு செய்திருந்தாலோ அல்லது தேர்ச்சி பெறாமல் இருந்தாலோ அடுத்த முறை அவங்க என்ன செய்வாங்க, எப்படியாவது நம்ம தேர்ச்சி பெறணும், இந்த போட்டியில நாம வெற்றி பெறணும் சொல்லி என்ன செய்வாங்க, வாழ்க்கையில தீர்மானித்துக் கொள்வாங்க. ஆனா அதே பட்சத்துல அந்த சிறு பிள்ளைகளை நம்ம மிகவும் ஒரு மட்டம் தட்டி கொண்டு அல்லது இலக்கமா நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு போனாலே பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம பார்ப்பது இல்லை, நம்ம இடத்துல அன்பு செலுத்துவதில்லை, குறைகளே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இந்த பெற்றோருடைய அன்பை விட்டு அந்த சிறு பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, விலகி போயிருவாங்க. மத்திய 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசுவானவர் எருசலேமுக்கு என்ன செய்றார், பவனியாக போகிறாரு. இந்த இயேசுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தாவீதின் குமாரன் சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ இந்த இயேசுவானவரோடு கூட வந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்ப இந்த சிறு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அதட்டுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆலயம் நடந்துட்டு இருக்கு, ஆராதனை நடந்துட்டு இருக்கு, சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஆலயத்துல விளையாடதான் செய்வாங்க. அப்படிதானே, ஆனா சிறு பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய பொறுப்பு. அப்படிதானே, அப்படி இருக்கும்போது அந்த சிறு பிள்ளைகளை நம்ம அதட்டி அந்த சிறு பிள்ளைகளுக்குரிய உரிமைகளை நம்ம கொடுக்கல அப்படின்னாச்சுன்னா அந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டோடைய அன்பை விட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வழி விலகி போயிருவாங்க. ஆலயத்துக்கு போனாலே நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கடினமாக நடத்துவது உண்டு அல்லது நம்மை திட்டுவது உண்டுன்னு சொல்லி அனைவரும் என்ன செஞ்சிருவாங்க, பின்மாற்றம் அடைவாங்க. அது போலதான் இந்த எருசலேம் பகுதியில பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் எல்லாம் இயேசுவுக்கு பின்னாடி என்ன செய்றாங்க, போறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. வேதபாரகர்கள் என்ன செய்றாங்க, சிறு பிள்ளைகளை திட்டுறாங்க. அப்பதான் இயேசுவானவர் சொல்றாரு, குழந்தைகளுடைய வாயினாலும் பாடகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கூறி குழந்தையெல்லாம் என்ன செய்ய ஆண்டவர் பாராட்டுகிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில குழந்தைகளை என்ன செய்யணும், பாராட்டணும். பாராட்டினா நிச்சயம் வருங்காலத்தில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை நிச்சயம் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கருத்தாய் போதிக்க சொல்லி ஆண்டவர் நினைச்சாரு, சொல்றாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க இன்னைக்கு கடந்து வர்றீங்க, கணவர் வரல அல்லது பிள்ளைங்க ஆலயத்துக்கு இன்னைக்கு வராம இருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பிள்ளைகளிடத்துல போய் இன்னைக்கு ஆலயத்துல இந்த வசனத்தை குறிச்சு தியானிச்சாங்க, சத்திய வசனம் இது, வருகின்ற நாளுக்குரிய சத்திய வசனம் இதுன்னு சொல்லி எத்தனை பேர் போதிக்கிறீங்க? இல்ல. அப்படிதானே, சனிக்கிழமை நாங்க நைட்டு தான் செஞ்சிடும் சிறு பிள்ளைகளுக்கு சத்திய வசனத்தை படிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கிறோம். அப்படிதானே, இன்னைக்கு நம்ம அப்படி அனைவரும் போதிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும், முன் வருவது இல்ல. ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் பிள்ளைகளோடு நீ என்ன செய்யணும், பேசணும். கருத்தோடு கூட நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். வேதத்துல எஸ்தர் ராஜாத்தின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து பார்க்கும்போது, இந்த எஸ்தர் தன்னுடைய பெற்றோராக இருந்த மொர்தெகாயினுடைய கண்மணிகள் என்ன செய்யறாங்க, வளர்க்கப்படுறாங்க. இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய் கண்ணும் கருத்துமா என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. கருத்தோடு கூட அவருக்கு என்ன செய்யறாரு, போதிக்கிறாரு. ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்திய 127 தேசத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யறார், ராஜாத்தியா உயர்த்துறார். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் ஆண்டோடைய வேத வசனத்தை போதிக்கும் போது, ஆண்டோடைய சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, ஆண்டவர் இந்த பெற்றோருடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்ட இந்த எஸ்தர் ராஜாத்தியை போல நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார், இந்த சமுதாயத்துல ஆசீர்வதிப்பார். ஏன் ஆண்டவர் இந்த எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவர் உயர்த்துறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்தர் தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு கவனமாய் கருத்தாய் கரிசனையோடு கூட என்ன செய்யறான், வளர்க்கப்படுறார். பெற்றோர்களும் தன் பிள்ளைகள் மீது என்ன செய்யறாங்க, கருத்தோடு கூட வளர்க்கப்படுறாங்க. இது நிமித்தம் எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்யறார், 127 தேசத்திற்கு உயர்த்தப்படுகிறார். உங்களுடைய பிள்ளைகளையும் கருத்தா கவனமா நம்ம என்ன செய்யணும், வளர்க்கும் போது எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவர் வளர்ந்த பிறகு ஆண்டவர் நிச்சயம் நிச்சயவார் உதவி செய்கின்ற தேவனாகிறார். மூன்றாவது பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை பார்க்கும்போது,
தீமோத்தேயு இது குறித்து ஆண்டவர் நமக்கு நினைச்சார் கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது, குழந்தைகளோடு நேரம் செலவிடுங்கள். முதலாவது என்ன சொன்னேன்? குழந்தைகளை பாராட்டுங்கள். இரண்டாவது, குழந்தைகளுக்கு கருத்தாய் போதியுங்கள். மூன்றாவது, குழந்தைகளோடு நேரம் செலவிடுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பிள்ளைகளோடு கூட நேரம் செலவிடுறீங்க? இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம்? விவசாயம் செய்யணும்னா அதிகாலையில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆலயத்துக்கு வந்துட்டு விவசாயத்துக்கு போயிடுறோம். அல்லது 10 மணிக்கு 9 மணிக்கு அலுவலகத்தில் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம்? 8 மணிக்கு எஞ்சி பிறகு 9 மணிக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்னா போயிடுறோம். மாலை நேரத்தில் எப்ப மாறுறோம்? ஒருவேளை 6 மணிக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? வீடு திரும்பி வந்துருவோம். சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணி 8 மணி 9 மணி என்ன செய்யும் ஆகும். வந்தவொடனே என்ன செய்வோம்? நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே என்ன செஞ்சிடும்? டயர்டா இருக்கும்னு சொல்லி தூங்கிடுறோம். அப்படிதானே? இன்னைக்கு அப்படி அநேக பெற்றோர்கள் இருக்கிறதுனாலதான் பிள்ளைகளோடு கூட நேரம் செலவிடாத பெற்றோர்களுடைய பிள்ளைகளை குறித்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எப்படி இருப்பாங்க? நல்ல இடத்துல இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா படிச்சியா, சாப்பிட்டியா, எதுவும் தவறு செஞ்சியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பெற்றோர்கள் இருந்தும் இல்லாதவர்களை கூட என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளோடு கூட நீங்க என்ன செய்யணுமா? நேரம் செலவிடணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. காலையில எந்திரிச்ச உடனே வேத வாசியா, ஜெபிச்சியான்னு சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பதான் பிள்ளைகள் என்ன செய்யும்? அம்மா அப்பா கேட்கறதுக்காகவாவது அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? பைபிள் எடுத்து படிச்சுட்டு ஒரு 2 நிமிடமாவது என்ன செய்வாங்க? ஜெபிச்சுட்டு செல்லுவாங்க. நம்முடைய ஆலய வழக்கத்தின்படி இரவு 9 மணிக்கு மணி அடிப்பீங்களா? அடிப்பீங்க. அப்படின்னா எதுக்கு அடிக்கிறோம்? குடும்ப யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க குடும்ப ஜெபம் பண்றதுக்கு. அப்படிதானே? நீங்க எத்தனை பேர் வீட்டு குடும்ப ஜெபம் பண்றீங்க? எத்தனை வீட்டுல பண்றீங்க? கை குடும்ப ஜெபம் நாங்க 9 மணிக்கு அடிச்ச உடனே நாங்க சாப்பிடுறோமோ இல்லையோ குடும்ப ஜெபம் பண்றவையா அப்படின்னு சொல்றோம். கை பார்ப்போம். கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவோம். பாரம்பரியத்தை நம்ம என்ன செய்யறது? அனைவரும் இன்னைக்கு பின்பற்றல. ஒரே ஒரு அம்மா மட்டும் என்ன செய்யறாங்க? கை தூக்குறாங்க. இங்க இருக்கிறதுல ஒரு 70 பேர் இருப்போம். 70 இருந்து ஒரு 80 பேர் இருப்போம். தூக்குனது எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆள். அப்படிதானே? அப்ப ஒரே ஒரு ஆள் மட்டும் பரலோகம் ஆண்டவர்கிட்ட போனா போதுமா? போதாது. அப்படிதானே? நாம எல்லாருமே என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கணும். அப்படிதானே? அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிள்ளைகளோடு கூட நம்ம நேரம் செலவிட்டாதான் இரவு நேரத்துல 9 மணிக்கு மணி அடிச்சா எதுக்கு சொல்லி ஞாபகம் இருக்கணும்? குடும்ப ஜெபம் பண்றதுக்கு. அடுத்த முறை வரும்போது கேட்பேன், இன்னைக்கு ஒருத்தருக்கு கை தூக்கணுங்க, அடுத்ததுக்கு வரும்போது 100 பேர் என்ன செய்யணும்? கை தூக்கணும். ஜெபம் பண்ணுவீங்க. அப்படி எங்கய்யா? எங்களுக்கு நாடகம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல. 9 மணிக்கு அடிச்ச உடனே ஜெபம் பண்ணணுமா? அப்படியா? நாடகம் சீரியல்லாம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அப்படிதானே? ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் கூட அது நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது. அப்படிதானே? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இரவு 9 மணிக்கு உங்களுக்கு ஆலயத்துல மணி அடிக்கினா சிறு பிள்ளைகளை அழைத்து வந்து நீங்க என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளோட கூட பாடங்களை பாடி ஒரு அதிகாரத்தை வாசித்து ஜெபம் பண்ணணும். நீங்க அப்படி கற்றுக் கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைகளை அந்த வழியை என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. நீங்களே இன்னைக்கு வளர்க்காம அப்படி விட்டுட்டு நாளைக்கு என் பிள்ளை இன்னைக்கு முன்னேறல, பக்கத்து வீட்டோட பிள்ளைங்க மட்டும் முன்னேறிட்டாங்க, நல்ல இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா அது யார் மேல உள்ள தப்பு? நாம மேல உள்ள தப்பு. பைபிள் படிக்கலன்னா யார் மேல உள்ள தப்பு? நம்ம மேல உள்ள தப்பு. அப்படின்னா ஜெபம் பண்ணலன்னா யார் மேல உள்ள தப்பு? நம்ம மேல உள்ள தப்பு. ஏன்னா நாமே என்ன செய்யல? பாரம்பரியமா மணி அடிக்கப்பட அந்த 9 மணி அடிக்கிற அந்த மணியை கேட்டு நம்ம என்ன செய்யறது இல்ல? ஜெபம் பண்றது இல்ல. பிறகு நம்ம பிள்ளைங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி சமுதாயத்துல ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? நினைத்து பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த தீமோத்தேயுவை பாருங்க, சிறு வயது முதல் பரிசுத்த வேதத்தாக என்ன செய்யறானா? அறிந்து கொள்கிறான். தீமோத்தேயுடைய பாட்டி பேர் என்ன? லோகிசலா. சரி, தாய் பேரு? தாய் பேர் என்னது? ஐனிக்கையா. பரவாயில்ல. வாலிபர்கள் சொல்றாங்க, நம்ம என்ன செய்யறது? சொல்றதுக்கு இன்னைக்கு திரும்ப திரும்ப ஒரு 2 நேரம் கேட்டு வைங்களேன், யார் பாட்டி யார் அம்மா கூட என்ன செஞ்சு போயிடும்? மறந்து போயிடும். அப்படிதானே? இப்படி பெற்றோர்களாக இருந்த பாட்டியாக இருந்த இந்த ஐனிக்கையாலும் லோகிசாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் என்ன செய்யறாங்க? நேரம் செலவிடுறாங்க. ஆண்டோடைய சத்தியத்தை என்ன செய்யறாங்க? கற்றுக் கொடுக்கிறாங்க. இதனால தீமோத்தேயுவை பார்த்தீங்கன்னா வளர்ந்து அவன் பெருகினான் என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க நேரம் செலவிடும் போது நீங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு, அதாவது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் தான் என்னது? வேலை வாய்ப்பு, பண வசதி எல்லாம். அதுன்னு அந்த வசதி வாய்ப்புக்காக ஓடுகிற நாம பிள்ளைகளை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஓடுறது இல்ல. ஏதோ கடமைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறோம். ஃபீஸ் எவ்வளவு? 70,000 80,000 வரைக்கும் நம்ம கட்டுறோம். ஆனா அந்த பிள்ளைகள் 70,000 80,000 கட்டக்கூடிய அளவுக்கு அவங்க படிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டாலே அநேக பெற்றோர்கள் நினைச்சது இல்ல, தெரிகிறது இல்ல. ஒரு சில பெற்றோர்கள் போய் உங்க மகன் வந்து இந்த வருஷத்துல
பஸ்ல எத்தனாவது இடம், அதாவது ரேங்க் எடுத்துருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா நல்லா படிப்பாயான்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனாவது ரேங்க் கேட்டா தெரியாது. ஏன் தெரியாது? பிள்ளைகளோட கூட நம்ம நேரம் செலவிடல. அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு விடுமுறை இருந்தாலும் மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? செலவிடணும். இன்னைக்கு ஓய்வு நாளுங்கிறதுக்காக நல்ல மட்டன் சாப்பிட்டு வீட்டுல போய் என்ன செய்ய கூடாது, நல்ல நாலு நிமிஷம் தூங்கிக்கிட்டே இருக்க கூடாது. அப்படின்னா மனைவியோடு கூட என்ன செய்யணும்? நேரம் செலவிடணும். பிள்ளைகளோடு கூட என்ன செய்யணும்? கலந்து பேசணும். அவர்கள் வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றோர்களாகி நாம தான் என்ன செய்யணும். ஆனா இந்த தீமோத்தேயுடைய பெற்றோர்கள் பாருங்க, அவனோடு கூட நேரம் செலவிடுறாங்க. கருத்தோடு கூட அவங்க என்ன செய்யறாங்க? வேதத்தை பத்தி கற்றுக் கொடுக்கிறாங்க. பவுல் அவனை குறித்து என்ன செய்யறாரு? ஆலோசனை எழுதுகிறார். வேதத்தில் நிலைத்திருந்தேன்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளிடத்துல வேதத்தில் நிலைத்திருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோம்னா, தீமோத்தேயு எப்படியானா வளர்ந்து பெரியவன் ஆனான், பெருகினான். அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வளர்ந்து பெருகக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். முதலாவது என்ன சொன்னேன்? குழந்தைகளை பாராட்டணும். இரண்டாவது குழந்தைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். மூன்றாவது இப்பதானே சொன்னேன், குழந்தைகளோட நேரம் என்ன செய்யணும்? செலவிடணும். அப்படிதானே? ரொம்ப நேரம் பேசுறது பிடிக்கலையோ, மிஞ்சி போனா 20 நிமிஷம் பேசிட்டு போனா அவ்வளவுதானே? அப்படிதானே? சரி, தூங்க கூடாது. ஒரு அரை நேரத்துல 6 மணி செஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கு என்ன செஞ்சலாம்? வீட்டுல போய் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடலாம்? ஆண்டுடைய சமூகத்துல என்ன செய்யலாம்? சாப்பிட்டு குடும்பமா என்ன செய்யலாம்? ஆண்டுடைய சமூகத்துல வரலாம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது? பாராட்டணும். இரண்டாவது போதிக்கணும். மூன்றாவது நேரம் செலவிடணும். செலவிட்டா நிச்சயம் ஆண்டவர் இந்த சாமுவேலை ஆசீர்வதித்தது போல, எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல, தீமோத்தேயுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நிச்சயம் நம்மை நம் பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயிப்பார், ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தராலும் சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தத்தின்படி அவரால் கிடைக்கப்பட ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்காக, திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்காக, நம்முடைய கிராமத்திலே வசித்து வருகிற சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயம் சாமுவேலை உயர்த்தினது போல நம் பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். திரியேக துதிக்காக நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடலாக ஆராதனை தினங்கள் 309, இறம்சாண்டு தினம் 382, கிறிஸ்தவ கீர்த்தனை 321, பாலர் ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பாடி போற்று. ஆராதனை தினங்கள் 309, இறம்சாண்டு தினம் 382, கிறிஸ்தவ கீர்த்தனை 321. Thank you.
அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாள் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நன்றி காணிக்கை படைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பாடல் ஞாயிறு சிறப்பு காணிக்கை கவர் காணிக்கை படைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பை காணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் உற்சாகமாக மனப்பூர்வமாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாக. இந்த நாளிலும் பிறந்த நாளை அனுசரித்து ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான பெற்றோர்களுக்காக நன்றி சொல்கிறோம். வளர்ந்த பிறகு கர்த்தர் உதவி செய்ய, சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்து நீதிமானாக ஆண்டவர் கண்டது போல, ஆசாரியனாக கர்த்தர் உயர்த்தியது போல, அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்தி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபமன கடவும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் மதியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கர்த்தர் அருளும் சுதந்திரம், இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கப்படும் என்று ஆண்டவரில் கொடுத்திருக்கிற கற்பத்தின் கனிகளுக்காக, திருச்சபை குழந்தைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாக. நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியை வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவரே சிறுவயது முதல் கர்த்தர் தாங்கி சுமந்து வந்ததற்காக ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபை பிள்ளைகள் குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே கற்பத்தின் கனிகளுக்காக கண்ணீரோடு கூட நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஈசாக்கு ஆண்டவரே வாழ்க்கையிலே 20 வருடங்கள் தாமதமானாலும் கர்த்தர் தருவதெல்லாம் நன்மைக்கே என்று ஆண்டவரே ஈசாக்கு காத்திருந்த போது கர்த்தர் நல்ல குழந்தை செல்வங்களை ஆண்டவர் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தது போல எங்கள் திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து தாமதித்தாலும் கர்த்தர் தருவதெல்லாம் நன்மைக்கே என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அருள் செல்வதற்காக, பொருள் செல்வதற்காக, மழலை செல்வங்களுக்காக சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்க. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி அனைத்து பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தை சார்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலும் தூர பகுதியிலும் ஆண்டவர் வசித்து வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கண்ணின் போது ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்கின்ற வியாபாரத்தில் வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்யுங்க. செய்கின்ற வேலை வாய்ப்புகள் கூலி வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், தினசரி கூலியாக இருந்தாலும் கர்த்தர் நல்ல பெருக்கத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க, பராமரிப்பை கொடுங்க. ஆண்டவர் பேரிலும் ராம் முழுவதும் அகப்பட்டு ஒன்றும் முறையில கிடைக்கப்படாத ஒரு நேரத்திலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே வந்ததும் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கட்டட பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆடு மாடு கோழிகளை வைத்து பராமரிப்பு வருகிற பிள்ளைகள், ஆபத்தான பணிகளை செய்து வருகிற பிள்ளைகள், உயரமான இடங்களில் பணி செய்கிற பிள்ளைகள், ஆபத்தான பணிகளை செய்கிற பிள்ளைகள், காவல்துறையில் பணிபுரிகிற நண்பர்கள், செவிலியர் துறையில் பணியாற்றுகிற சகோதர சகோதரிகள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தருமையாக ஜெபிக்கிறோம். இந்த பாலனையாக சிறப்பாக ஆராதனையாக ஆசரிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்று அனைவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Oh
கருணையும் நீதியும் எங்கள் விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவ்வானங்களை பூமியையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை உமது சாயலாக உண்டாகினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டி முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Yeah.
திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற கிருஷ்ணனுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? வாருங்கள், பந்தி ஆயத்தமாயிருக்கிறது.
விசுவாசத்தினால் பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. முதலாவது ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வவல்லமை கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் தேவ சமாதானத்துடனே சென்று வர கடவோம்.